வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மாணவர்களே, ஆற்றல் மிகு சிங்கங்களே, எங்களுடைய அருமை தங்கங்களே, போன வகுப்பிலே சோம்பி கிடந்த நம் ஆளு எம்பி குதித்து பறக்க துணிந்து விட்டார். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியாகட்டும், தன்னம்பிக்கையாகட்டும், தானாக உழைக்கின்ற போது, தானாக படிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்களேன், ஆசிரியர் எவ்வளவுதான் பாடம் நடத்தினாலும், எவ்வளவுதான் சிறப்பாக நடத்தினாலும் உங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். என்னென்னா, ஒரு சின்ன கதை புத்தகத்தையோ மற்ற விஷயத்தையோ படித்து நீயே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமே ஆனால் உன்னுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? எப்போதுமே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குடும்பத்தில் கூட சண்டை பிரச்சனைகள் வரும், சொத்து பிரச்சனை இல்லை. ஒன்றே ஒன்று சொல்ல தெரிஞ்சிங்க, உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நிலைத்து நிற்க முடியும் என்ற தைரியம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் பிரச்சனையை உருவாக்க மாட்டார்கள். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நிற்பாங்க. உழைக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், வழி தெரியாமல் சோம்பேறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் மட்டுமே வாழ்க்கையை அழித்து கொண்டு, அதோடு மட்டும் மற்றவருடைய வாழ்க்கையை அழித்து சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். புரியுதுங்களா? அதுதான் இங்கே கற்றுக்கிற நம்ம பாடம். இப்போ நாம் விஷயத்தை பார்க்கலாம் ராஜா. இந்த 4th பேஜில் ஹி அட்டர்டு, நம்மால் அட்டர்டுன்னா முதல்ல பார்த்தோம், கத்தர் உச்சரிக்கிறது, ப்ரொனவுன்ஸ். ஜாயஸ் ஸ்க்ரீம், ஜாயஸ் என்றால் மகிழ்ச்சியான, ஸ்க்ரீம் கிரிச்சல் எடுது. அது ஒரு கிரிச்சல் வெளியிட்டாப்புல கிச்சு கிச்சின்னு கத்துது. மகிழ்ச்சியானா நாம் சிரிப்போம், பறவையினுடைய சிரிப்பினது கிரிச்சல் சத்தம்தான். ஓகேவா? மகிழ்ச்சியில் கத்துது. மயில் மேகத்தை பார்த்த உடனே, கருமேகத்தை பார்த்த உடனே கத்தி கொண்டு ஆடுமா, அதுபோல. அண்டு பிளாப்பிடுத மகன், மறுபடியும் என்ன செஞ்சது? இறகை அடித்து கொண்டது. அடிக்க பறக்குது, பறக்க மகிழ்ச்சி பிறக்குது. ஓகேவா? ஹி ஷோல்டு ஐயோர், அப்படியே உயரமா ஏறுது. ஷோல்டு ஐயோர், உயர போக நம்ம மனுஷனுக்கு கூட பெரிய ஆசை பறக்கணும்னு, ஆனால் அவனால் முடியாது. ஆனால் மிக மகிழ்ச்சியை தர்ற விஷயம் உயர பறக்கிறது. அது பறவைகளுக்கு இறைவன் கொடுத்துருக்கான், நமக்கு கொடுக்கல, பார்த்துக்கு நிற்கிறதுக்கு தான் விட்டுருக்கான். ஷோல்டு ஐயோர், he raised his breast. பறக்கும்போது அந்த பிரஸ்ட், மார்பு அப்படி தூக்கினா தான் மேலே பறக்க முடியும், இறங்கினா கீழே போகும். அதான் டெக்னிக்கல். பறவைக்கு அந்த தானாகவே இயற்கையாகவே தெரியும். இப்படி சாட்சி இப்படி ரைஸ் பண்ணால் மேலே போகலாம், அப்படியே கவுத்தா கீழே வந்துடும். அப்போ ரைஸ்டு ஹிஸ் பிரஸ்ட், அதனுடைய மார்பை உயர்த்துகிறது. பேங்க்டு எகைன்ஸ்ட் த விண்டு, அது தன்னுடைய எகைன்ஸ்ட்னா எதிராக, விண்டு காத்துக்கு எதிராக அப்படி குவிச்சு காட்டுது. கத்துது. கலூலா, அம்மா கத்துறது வேற மாதிரி மகிழ்ச்சி. இஸ் மதர் சாப்பிடு, பாஸ்டியும். சாப்பிடு மீன்ஸ் கீழே இறங்கி வராங்க, அந்த அம்மா இறங்கி கிட்ட வராங்க. ஹிம் ஃபாஸ்ட், அதை தாண்டி. ஹர் விங்ஸ், அவளுடைய இறக்கைகள். மேக்கிங் லவுட் நாய்ஸ், படப்படன்னு அடிச்சுக்குது, டக்கு அடிச்சுக்குது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இறக்கைகளே அடிச்சுக்கிறான். He answered her another scream, அவன் நம்மாளு ஆன்சர்டு பதிலளிக்கிறான். ஹர் யாருக்கு? அவளுக்கு. வித் அனதர் ஸ்கிரீம், இன்னொரு கத்துறாங்க. அந்த கா கா கா
Then his father, இப்பதான் டாடி வரார். His father flew over him screaming. அவரு சத்தம் போட்டு கத்துறார். Then he saw his two brothers. ரெண்டு பிரதரை பார்க்குது. சிஸ்டர் flying around him. அதை சுத்தி பறக்குது. அம்மா பறக்கிறாங்க, அப்பா பறக்கிறாரு, அண்ணன் ரெண்டு பேர் பறக்கிறாங்க, பாப்பா பறக்குது. ஓகே. ஷோரிங் அண்ட் டைவிங். ஏறுறாங்க, டைவ் அடிக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு ஒரே ஒரு தெரியுங்க, ஒரு 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 பறவையானது முடங்கி கிடக்கிறது வீட்டிலே. அது பறக்க ஆரம்பித்த உடனே அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உருவாகுதுன்றது இங்கே நாம் புரிஞ்சுக்கணும். நீ ரேங்க் கார்டை எடுத்துன்னு பாரு, மார்க்கு கம்மியாக எடுத்துன்னு போனால் அந்த குடும்பமே வருத்தமாக இருக்கும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ரேங்கோட எடுத்துன்னு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் மகிழ்ச்சி வந்துடும், வீட்டில் உனக்கு மதிப்பு வந்துடும். அந்த சூழ்நிலையை நாம் புரிஞ்சுக்கணும். Then he completely forgot. அடுத்து he completely, totally, entirely, completely forgot, மறந்து விட்டது. என்னத்தை மறந்துட்டு? தட் கன்ஜெக்ஷன் போட்டு சொல்றாங்க. He had not always been able to fly. He had not always been, இருந்திருக்கவில்லை. able to be, பறக்க முடியாமல் நாம இருந்திருக்கவில்லை என்பதே மறந்து விட்டது. and commenced, துவங்கியது. started, commenced to dive, அடிக்க தொடங்கியது. எடுத்த உடனே வித்த காட்ட ஆரம்பிச்சிடுது. சோர் மேலே ஏற ஆரம்பிச்சது. ஸ்ரீக்கிங் சத்தம் போட்டுச்சு. ஷ்ரல்லி மென்மையாக சத்தம் போட்டுச்சு. மகிழ்ச்சி இப்பொழுது வந்து விட்டது. நாம் வெற்றியை அடைந்து விட்டால் அதற்கு முன்னாடி இருந்த சோகமான வாழ்க்கையெல்லாம் மறந்துவிடும். அதுக்கு விஷயமாக தான் இந்த ரைட்டர் இது மாதிரி எழுதியிருக்கார். அடுத்த பேரா, he was nearer the sea. அது இருந்தது nearer the sea, கடலுக்கு பக்கத்தில். நவ் இப்போது கடலுக்கு பக்கத்தில் அது இருந்தது. flying straight over it, அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பறந்து போச்சு. ஸ்ட்ரைட்டாக நேராக பறந்து சென்றது. facing out over the ocean, அந்த கடலை நேராக பார்த்து கொண்டு, ஃபேஸிங்னா அதை நோக்கியே சென்றது. facing out over the ocean, he saw the vast, பரந்த green sea beneath him, பச்சை நிற கடல் தனக்கு கீழே பறந்து கிடக்கிறதை பார்க்கிறது. with little ridges moving over it. ridges அப்படி தண்ணி கொப்பளிக்கிறது, குமிழ்கள் சொல்லுவாங்க. ridges moving over it, அதுல இருந்து தண்ணி வெளியில அப்படியே கொப்பளமா வெளியே வருது. அதை பார்க்குது. he turned his beak, அது திருப்பியது. his beak, என்னன்னு அதோட வாய, beak sideways, பக்கத்துல திருப்பிச்சு. and crowd, கத்தியது. amusedly means entertained. அப்படியே ஜாலியாக அனுபவிக்கிறது. என்டர்டைன்டு. அப்போ அதை கத்திக்கொண்டே அந்த இடத்த பார்த்துன்னு போகுது. இப்படி ரெண்டு பக்கமா அப்படின்னு பார்த்துன்னு போகுது. ஹிஸ் பேரண்ட்ஸ், அதனுடைய பெற்றோர்கள், and brothers and sisters had landed on the green floor in front of him.
அதுக்கு முன்னாலேயே லேண்டட்னா பறந்த இடத்துலேருந்து இறங்குறது. லேண்டட் தரைக்கு இறங்குது பாறையில். லேண்டட் ஆனா இறங்குதல் அர்த்தம். த ஃப்ளைட் லேண்டட் ஆன் அப்படின்னு சொல்லி திஸ் கிரீன் ஃப்ளோர், அந்த கிரீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அப்படி இறங்குது. they were beckoning to him. beckoning means பாருங்க க்ளோஸ் அப்ல மேக்கிங் gesture with hand and head encourage some to approach here. மேக்கிங் gesture செய்கையை கெஸ்டர்னா செய்கை. வித் ஹேண்ட் கையாலையோ அல்லது தலையாலையோ. என்கரேஜ் சம்ஒன் டு அப்ரோச் ஃபாலோ. சிலரை பாராட்டுவதற்கு ஆயின்னுவாங்க கையாட்டிக்கிட்டு ஆய் அப்படின்னு பார்த்துருக்கலாம். இல்லை தலையாட்டும் அது மாதிரி ஆட்டுது. ஹீ ட்ராப்டு ஹிஸ் லெக்ஸ், அதனுடைய காலை ட்ராப் விட்டுது. ட்ராப்னா கீழே விடுது. டு ஸ்டாண்ட் ஆன் த கிரீன் சி, அந்த கடலில் தன்னுடைய காலை அதில் வைக்கிது, கடலில் வைக்கிது. ஹிஸ் லெக்ஸ் sank into it, அதனுடைய கால்கள் உள்ளே முழுகுகிறது. sank என்றால் முழுகிறது. he screamed, கத்துச்சு with fright, பயத்தில். and attempted to rise again, திரும்ப ஏறிச்சு. flapping his wings, அதனுடைய ரெக்கைகளை அடிச்சுக்கிச்சு. போய் தண்ணியை தொடுது, பயந்துட்டு மேலே காலை எடுத்தது. தண்ணியை தொடுது, பயந்துட்டு காலை எடுத்தது. பட் he was tired, ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுது. காலை சாப்பிடல வேற. அண்ட் வீக் வித் ஹங்கர், பலகீனமாக இருந்தது. வித் ஹங்கர், பசியால். அண்ட் he could not rise executed by a strange exercise. அது தண்ணியை தொட்டு ரைஸ் ஆச்சு இல்லையா, அது ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸிக்யூட்டட் சொல்கிறாங்க. அதை he could not rise, அதால் எழும்ப முடியல. பிகாஸ் ஆஃப் ஹேவிங் வீக்னஸ் ஆஃப் த ஹங்கர், பசி. எக்ஸிக்யூட்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ், அது மாதிரி ரக்கை அடிச்சு ஏந்திரிக்க முடியாத சூழ்நிலை வந்து போச்சு. ஹிஸ் ஃபீட், அதனுடைய பாதம். sank into the green sea, அந்த பச்சை கடலில் மூழ்கிவிட்டது. அண்ட் தென் ஹிஸ் belly, அதனுடைய வயிறு. டச் இட், போய் தொட்டுச்சு. இட்டுனா எதை, அந்த கடல் நீரை தொட்டுச்சு. he sank no further, மறுபடியும் மூழ்கவே இல்லை. மறுபடியும் நம்ம மூழ்கவே இல்லை அப்படின்னு பார்க்குது. he was floating on it, அது மேலே மிதக்குது. அண்ட் அரவுண்ட் ஹிம், அதில் மிதக்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் அரவுண்ட் ஹிம், அதை சுற்றி. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், அந்த குடும்பம் எல்லாம் கத்துது. அம்மா அப்பா எல்லாமே கத்துறாங்க. பிரைசிங் ஹிம், வாழ்த்துகிறது. வெரி குட்ரா ராஜா, தெளிஞ்சிட்ட, வீரமாயிட்ட, உன்னை ஜெயிக்க முடியாது, வாழ்த்துகிறது. Their bricks were offering him scraps of dogfish. Their beaks, அவர்களுடைய வாய், beaks were offering him, அவைகளுக்கு கொடுத்தது scraps of dogfish. டாக்ஃபிஷ்னுடைய சதைகளை அது எடுத்து கொடுக்குது, ஊட்டுது. அது ஊட்டுது பறவைக்கு, அதான் ஊட்டிக்கு. மகிழ்ச்சியாக உணவை சாப்பிடுகிறது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்போ ஏற்பட்டுச்சு? தானாக பறக்கணுன்ற நிலை வரும்போது. ஆகவே தானாக நிற்க வேண்டும் என்ற நிலை வந்தால் வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். தானாக நிற்க முடியாமல் சார்ந்தே இருந்தால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது. அதான் சொல்லுவார், சொல்லி சொல்லி படிப்பவன் இயந்திரமாக வாழ்வான், சொல்லாமல் படிக்கின்றவன் இந்த உலகத்தையே இயந்திரமாக்கி வாழ்வான். சொல்லியும் படிக்காதவன் தன்னை கூட இயக்க முடியாமல் வீழ்ந்து மடிவான் என்று நோட்டு புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த கதையினுடைய சாரம்சம். He had, முடிக்கிறாங்க. He had made, செய்திருந்தான், செய்தது. His first flight, அதனுடைய முதல் பறப்பை அது செய்தது. எப்போதும் தனித்து நிற்க முடியும் என்ற நிலை வந்தால் அதற்கு பின்னாலே மகிழ்ச்சி தான் இருக்கும். இம்மாதிரி மகிழ்ச்சியாக
நீங்கள் வாழ்க்கையிலே படித்து தன்னை நிலைநிறுத்தக்கூடிய நிலையிலே ஏற்படுத்திக் கொள்வீர்களானால் உங்களிடத்திலே மிச்சம் நிற்பது மிச்சம் நிற்பது என்று சொல்வதை விட மிஞ்சி நிற்பது மகிழ்ச்சியே. ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செயல்களை, உங்களுடைய சிந்தனைகளை கல்வியிலே செலுத்துங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க வள்ளுவன் குரல் போல்.